மோசேயின் கோபம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். மோசேக்கு தம்முடைய விசேஷித்த கிருபைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மோசேயின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய கையிலே 2 கற்பலகைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பலகைகள் சாதாரண கல்லிலே எழுதப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைகள் இந்த கல்லிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சாட்சி பலகைகள் 2ம் மிகவும் விசேஷமானவை ஆகும். ஆரோனுடைய மார்பதக்கத்திலே விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. மோசேயின் கையில் இருக்கிற சாட்சி பலகைகள் 2ம் ஆரோனின் மார்பதக்கத்தில் உள்ள கற்களை விட மிகவும் விலையேற பெற்றது. மோசே மலையில் இருந்து இறங்கி வருகிறார். சாட்சி பலகைகள் 2ம் அவருடைய கையில் இருக்கிறது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருக்கிறது. மோசே சீனாய் மலையின் மேல் ஏறின போது யோசுவாவும் அவரோடு கூட ஏறிப்போனார். மோசே தேவ பர்வதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபோது யோசுவா மோசேயோடு கூட இருக்கவில்லை. அவர் அதே பாளையத்தில் மோசே அவருக்கு நியமித்திருந்த வேறொரு இடத்தில் தனியாக இருந்தார். மோசே கர்த்தர் கொடுத்த சாட்சி பலகைகளை பெற்றுக்கொண்டு மலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் யோசுவா இருக்கிற இடத்திற்கு போய் அவரையும் அழைத்து கொண்டு இருவருமாக மலையில் இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். யோசுவா ஒரு இராணுவ வீரர், மிகுந்த கட்டுப்பாடு உடையவர். மோசே அவரை எந்த இடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த இடத்தில் இந்த 40 நாட்களும் தங்கியிருக்கிறார். சீனாய் மலைக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரர் பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி புசித்து குடித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். பொன் கன்றுக்குட்டிக்கு முன்பாக பாடல்களை பாடி நடனமாடுகிறார்கள். யோசுவா அந்த சத்தத்தை கேட்டு பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று நினைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் கேட்கப்படும் போது யுத்த வீரராகிய யோசுவாவும் அங்கே இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். பாளையத்தில் எப்படிப்பட்ட இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்பது மோசேக்கு தெரியும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய விக்கிரக ஆராதனையை பற்றி மோசேக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மோசேக்கு யுத்த இரைச்சலுக்கும் பாடலின் சத்தத்திற்கும் வித்தியாசம் தெரிகிறது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி அதை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக மோசே அவர்கள் மீது கோபம் மூண்டவராய் இருக்கிறார். மோசேயின் கோபம் நீதியானது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவம். அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகத்தை ஆராதித்து தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள்.
மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்திற்கு சமீபமாய் வருகிறார்கள். அங்கே அவர்கள் வார்ப்பித்த கன்றுக்குட்டியையும் அதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் நடனம் பண்ணுவதையும் மோசே காண்கிறார். அதை கண்டபோது மோசே மிகுந்த கோபம் மூண்டவராகிறார். அவர் தன் கையில் இருக்கிற சாட்சி பலகைகள் இரண்டையும் மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போடுகிறார். மோசேக்கு கோபம் இல்லாத போது அவர் தேவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுகிறார். ஜனங்களுடைய பாவமான காரியங்களை மோசே தன் கண்களால் கண்டபோது தேவனுடைய நீதியை காண்கிறார், கோபம் கொள்கிறார். அவர் 3000 பேரை கொன்று போடுகிறார். மோசே தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போடுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் விக்கிரக ஆராதனையை காண்கிறார். மோசே தேவனிடம் கெஞ்சி பிரார்த்திக்கவில்லை என்றால் தேவன் அவர்களை அழித்து போட்டிருப்பார். தேவனே கற்பலகைகளை எரிந்து உடைத்து போட்டிருப்பார். தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை இங்கு மோசே செய்கிறார். மோசே சாந்த குணம் உள்ளவர். ஆனாலும் அவர் வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியையும் அதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் நடனம் பண்ணுவதையும் பார்க்கிற போது அவருக்கு கோபம் உண்டாகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. கோபப்படுவதற்கு தாமதம் பண்ண வேண்டும். ஆனால் மோசேயோ சாந்த குணம் உள்ளவராய் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரரின் விக்கிரக ஆராதனையை கண்டபோது கோபம் மூண்டவராய் இருக்கிறார். மோசேயின் கோபம் நீதியானது. அவர் துன்மார்க்கருடைய அக்கிரமத்தை பார்த்து கோபப்படுகிறார். மோசே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். அவர் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதை பார்க்கும்போது அவருடைய மனதிலே நீதியான கோபம் உண்டாயிற்று. இது பக்தி வைராக்கியத்தினால் ஏற்படுகிற கோபம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய மகா பெரிய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவனால் எழுதப்பட்ட சாட்சியின் பலகைகள் கொடுக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இதற்காக அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரை ஆராதியாமல் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி அதை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரராய் இருக்கிறார்கள். மோசே பொன் கன்றுக்குட்டியையும் அதற்கு முன்பாக அவர்கள் நடனம் பண்ணுவதையும் பார்த்து அவர்கள் மீது கோபப்பட்டு தன் கையில் இருக்கிற சாட்சியின் பலகைகள் இரண்டையும் மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போடுகிறார். மோசேயின் கோபமான முகத்தை இஸ்ரவேல் புத்திரர் பார்க்கிறார்கள். அவர் சாட்சியின் பலகைகளை எரிந்து உடைத்து போட்டதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் குழப்பமடைகிறார்கள். தாங்கள் எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை இழந்து போய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்டு கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள். மோசே அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அவர் தன்னுடைய கையில் இருக்கிற சாட்சி பலகைகளை உடைத்து போடுவதை மாத்திரம் அல்ல, அவர் அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்கிறார். மோசே வார்ப்பிக்கப்பட்ட தங்க கன்றுக்குட்டியை மறுபடியுமாக உருக்கி பொடியாக அரைத்து அதை தண்ணீரின் மீது தூவுகிறார். தங்கத்தின் தூள் தண்ணீரில் மிதக்கும். அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்கிறார். தாங்கள் வார்ப்பித்த கன்றுக்குட்டியை தங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்று இஸ்ரவேல் புத்திரர் நினைத்தார்கள். ஆனால் அந்த கன்றுக்குட்டி இப்போது அக்கினியிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விக்கிரகத்தால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. மோசே வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எந்த கன்றுக்குட்டியை தங்களுக்கு தெய்வம் என்று நம்பினார்களோ அந்த கன்றுக்குட்டி இப்போது சுட்டெரிக்கப்பட்டு பொடியாக அரைக்கப்பட்டு தண்ணீரின் மேல் தூவப்பட்டிருக்கிறது. மோசே சுட்டெரிக்கப்பட்ட பொன் கன்றுக்குட்டியின் தூசியை தண்ணீரின் மேல் தூவுவதை
இஸ்ரவேலின் பாளையத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். மோசே பொன் கன்றுக்குட்டியின் பொடியை தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்கிறார். விக்கிரகத்திற்கு ஜீவனும் பலனும் இல்லை என்பதை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:4.